ஸ்ரீமத் பாகவதம் 74ஆம் பகுதி. அசுரர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்து குமுறினார்கள். சீற்றத்துடன் தேவர்களை தாக்கினார்கள். மறுபடியும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் மூண்டது. அசுர மன்னன் மகாபலி மாயா யுத்தம் செய்தான். தேவேந்திரன் அதை எதிர்கொள்ள முடியாமல் துவண்டான். அப்போது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அங்கே தோன்றி மகாபலியின் மாயையை அறுத்தெறிந்தார். காலநேமி என்கிற அசுரன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை எதிர்த்து போர் செய்து அவர் கையால் மடிந்தான். நமூச்சி என்பவன் தேவேந்திரனை கோபாவேசத்துடன் தாக்கினான். தேவேந்திரன் எத்தனை முயற்சித்தும் அவனை கொல்ல முடியவில்லை. அவன் மீது செலுத்திய பானங்கள் அத்தனையும் பலனில்லாமல் போனது. வஜ்ராயுதத்தால் தாக்கியும் நமூச்சியை கொல்ல முடியவில்லை. தேவேந்திரன் செய்வது புரியாமல் திகைத்தான். அப்போது ஓர் அசரீரி ஒலித்தது. தேவேந்திரா, இவன் உலர்ந்த மற்றும் ஈரமான ஆயுதங்களால் மரணம் வரக்கூடாது என்று வரம் பெற்றிருக்கிறான். எனவே உலர்ந்தும் இல்லாமல் நனைந்தும் இல்லாமல் இருக்கும் ஆயுதம் ஒன்றால் தான் இவனை கொல்ல முடியும் என்று கூறியது. தேவேந்திரன் சிந்தித்தான். முழுவதும் உலர்ந்தும் இல்லாமல் முழுவதும் ஈரமாகவும் இல்லாத கடல் நுரையை ஆயுதமாக கொண்டு நமூச்சியை கொன்றான். அந்த யுத்தத்தில் அசுரர்களின் மன்னனாகிய மகாபலியும் மாண்டு போனான். இதற்கு மேல் அசுரர்களும் அடுக்கடுக்காக பலியாகி மாண்டார்கள். அசுரர் இனமே அழிந்து போய் விடுமோ என்று பயந்து போன பிரம்மதேவர் அங்கே வந்து போரை அத்துடன் நிறுத்தச் சொன்னார். அசுரர்களை மேலும் மேலும் கொல்ல வேண்டாம் என்று தடுத்தார். அதன்படியே தேவேந்திரன் போரை நிறுத்திவிட்டு தேவர்களை அழைத்து கொண்டு விண்ணுலகம் திரும்பினான். அசுரர்கள் இறந்து போன தங்களின் தலைவன் மகாபலியின் உடலை தூக்கி கொண்டு குலகுருவான சுக்ராச்சாரியாரிடம் வந்தார்கள். அவர் தன் மிருத சஞ்சீவினி மந்திரத்தால் மகாபலிக்கு உயிர் கொடுத்து எழச் செய்தார். அங்கங்கள் துண்டுபட்டு கிடந்த மற்ற அசுரர்களையும் பிழைக்க வைத்தார். பிரம்மதேவர் விரும்பியபடி போர் அத்துடன் முற்று பெறவில்லை, மீண்டும் தொடரத்தான் செய்தது. அதன் காரணமாகவே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றொரு அவதாரம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது. 74ஆம் பகுதி நிறைவடைந்தது.